நம்முடைய சகிப்புத்தன்மை, பொறுமை இவை இரண்டும் ஒரு மனிதனுக்கு இருந்துவிட்டால் இறைவன் கண்முன்னே காட்சி தருவான். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கின்றேன், மகான்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றேன். அவர்கள் சொல்கிறது அத்தனையும் அதுதான். பணத்தை விட, புகழை விட, தியானத்தை விட, சடங்குகளை விட எல்லாம் உயர்ந்தது பொறுமை, நிதானம். சின்ன சின்ன கதைகளும் வாழ்வியல் நெறி கட்டுரைகளையும் நாம் அவ்வப்போது உங்களுக்கு பல தலைப்புகளில் வடித்து தருகின்றோம். அது ஒரு நூலகத்தின் உள்ளே சென்று வெளியே வந்த உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுத்தார் பூமி ஆழ்வார். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, ஆண்டவன் அருகில் செய்வதற்கு, வீடு பேறு அடைவதற்கு, பெரும் நிம்மதி பெறுவதற்கு பணம், பெயர், புகழ் மட்டுமல்ல, பொறுமை பொறுமை பொறுமை. அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்தார் பூமி ஆழ்வார், இனிமைக்கு இலக்கணம் இரண்டொரு சொற்கள், பதரும் காரியம் சிதறும். இப்படி இந்த வார்த்தைகளை வைத்து வண்ண ஜானங்களை ஏன் நம்முடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால், நம்முடைய சகிப்புத்தன்மை, பொறுமை இவை இரண்டும் ஒரு மனிதனுக்கு இருந்துவிட்டால் இறைவன் கண்முன்னே காட்சி தருவான். ஒரு பெரிய மலை, அந்த மலையிலிருந்து 2 கற்கள் எடுக்கப்பட்டது. ஒரு கல் இறைவனுடைய சன்னிதானத்திற்கு உள்ளே சென்று கர்ப்பகிரகத்தில் கண்ணு, காது, மூக்கு என்று உருவமாக பொறிக்கப்பட்டு ஆவாகனம் செய்யப்பட்டு இறை சன்னதிக்குள் இருக்கக்கூடிய சுவாமியின் சிலையாக நிற்கிறது. இன்னொரு கல் இறைவனுடைய உருவத்தை பார்ப்பதற்கு பிள்ளைகள் காலூன்றி நின்று தாண்டக்கூடிய படிகளாக நிற்கிறது. ஒரே மலையிலிருந்து உருவாக்கப்பட்ட 2 கல்களில் ஒன்று சாமி, இன்னொன்று மிதிகள். ஆச்சரியம்தானே? 2 கல்லும் ஒன்றுக்கொன்று உறவாடி ஒரே இடத்தில் இருந்ததுதான். ஒன்றாக உண்டு, ஒன்றாக உறங்கிய கற்கள் தான். ஆனால் ஒன்று இறைவனுடைய சன்னிதானத்தில் பாலும் தேனும் பஞ்சகவியமும் பஞ்சாமிர்தமும் வாசனை திரவியங்களும் வாங்கக்கூடிய சாமி சிலை. இன்னொன்று பல பேருடைய பாதம் மிதிக்கக்கூடிய படிகள். என்ன ஆச்சரியம்! ஏன் இந்த பாகுபாடு? இப்போது சாமி சிலை பேசுவதாக அந்த கட்டுரை தொடங்குகிறது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். நீனும் நானும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோம், ஒரே மலையில் இருந்துதான் எடுத்தான். முதலில் உன்னைத்தான் சிலைக்காக செற்பி செதுக்கினான். அவன் கையில் அகப்படாமல் நீ எம்பி குதித்தாய். மீண்டும் உன்னை அருகில் அணைத்து செதுக்கினான் 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 உருவாக்கினான். நீ ஒருபோதும் அவனுடைய கைகளுக்கு அகப்படாமல் எம்பி குதித்தாய். இனி இந்த கல் நம்முடைய அன்புக்கு மட்டுமல்ல, கைக்கும் அகப்படாது என்று 4 புறமும் செதுக்கிவிட்டு உன்னை படிகல்லாக போட்டான். அதே சிற்பியின் ஒளி என்னை 1000 முறை செதுக்கி செதுக்கி கூர்மைப்படுத்தி எல்லாம் செய்தான். பொறுத்து கொண்டேன் பொறுத்து கொண்டேன் பொறுத்து கொண்டேன், பொறுமையாக இருந்தேன். என்னுடைய பெருமை பொறுமையினால் கிடைத்தது. என்னுடைய பெருமை இந்த பொறுமையினால் கிடைத்தது. நான் கர்ப்பகிரகத்தில் சென்று கன்னத்தில் போடக்கூடிய சுவாமியானேன். உன்னுடைய பொறுமை இழப்பால் நீ பலர் பாதத்தில் படக்கூடிய படிகளாய் மிதிகளாய் மாறினாள். நீயும் நானும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். என் பொறுமை எனக்கு வழிபாடு, உன் பொறுமையற்ற செயல் மிதிபாடு. அப்படியே வியந்து போனேன். நான் அப்படியே இந்த புத்தருக்குள் வருகின்றேன், பக்த துக்காராமுக்குள் போகின்றேன். இந்த மண்ணில் ஆன்மீகத்தை தழைக்கச் செய்த ராமானுஜருடைய சரித்திரத்தை படிக்கின்றேன். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கின்றேன், மகான்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றேன். அவர்கள் சொல்கிறது அத்தனையும் அதுதான். பணத்தை விட, புகழை விட, தியானத்தை விட, சடங்குகளை விட எல்லாம் உயர்ந்தது பொறுமை, நிதானம். பொறுமை என்ற பூக்களை, பொறுமை என்கின்ற பூக்களை உங்கள் மனத்தோட்டத்திலிருந்து பறித்து அன்பு என்கின்ற நாரில் தொடுத்து ஆண்டவனுக்கு இட்டால் நாள்தோறும் ஆனந்தம் நிற்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். மீண்டும் நாளை சந்திப்போம்.